சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் பல ஊர்களில் கோவில் கொண்டிருப்பதைப் போல் சென்னையிலும் பல இடங்களில் பஞ்சபூதங்களின் வடிவமாக கோவில் கொண்டு அருள் பாலிக்கிறார். இவற்றை சென்னை பஞ்சபூத தலங்கள் என்கிறோம். தர்மமிகு சென்னையில் புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் கோவில் நீர்த்தலமாக அமைந்துள்ளது. சென்னை புரசைவாக்கம் அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோவில் காசிக்கு இணையான கோவில் என போற்றப்படுகிறது. இங்குள்ள கங்கா தீர்த்தம் சகலவிதமான பாவங்களையும் போக்கக்கூடியது என சொல்லப்படுகிறது. இத்தல இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி சுகமான வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை. மூலவர் கங்காதீஸ்வரர், தாயார் ஸ்ரீ பங்கஜாம்பாள், உற்சவர்கள் நடராஜர் மற்றும் சிவகாமி. தல விருட்சம் புரசு, தீர்த்தம் கங்கா தீர்த்தம்.
மாசி மகத்தன்று கும்பகோணம் குளத்தில் புனித நீராடுவது ஏன்? தல வரலாறு. ஸ்ரீ ராமபிரான் தோன்றிய ரகுகுல வம்சத்தில் தோன்றியவர் சகரன். இவர் ஒருமுறை மிகப்பெரிய அஸ்வமேத யாகத்தை நடத்தினார். யாகம் நிறைவடையப் போகும் சமயத்தில் யாகத்தை தடுப்பதற்கு முயன்ற இந்திரன் சகரனின் குதிரையை கவர்ந்து சென்று கபில முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் கட்டி வைத்துவிட்டு மறைந்தான். யாக குதிரையை தேடி கண்டுபிடித்து வருமாறு தனது 60,000 மகன்களுக்கும் உத்தரவிட்டான் சகரன். அவர்களும் குதிரையை தேடி எங்கெல்லாமோ அலைந்து இறுதியாக கபில முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தனர். குதிரையை பிடித்து வர இவர்கள் செய்த செயலால் கபில முனிவரின் தவம் கலைந்தது. இதனால் கோபமடைந்த அவர் சகரனின் மகன்களுக்கு சாபம் கொடுத்தார். இதனால் அவர்கள் சாம்பலாகினர். அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு ரகுவம்சத்தில் பகீரதன் தோன்றினார். மிகச்சிறந்த சிவபக்தரான இவர் முனிவரின் சாபத்தால் சாம்பலான தனது முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக கடும் தவம் இருந்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தார். முன்னோர்கள் நற்கதி அடைந்ததால் பல இடங்களில் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பகீரதன் வழிபட்டு வந்தார். அப்படி அவர் பிரதிஷ்டை செய்த 108 லிங்கங்களில் ஒன்றுதான் புரசை வாக்கத்தில் உள்ள கங்காதீஸ்வரர் என புராணங்கள் சொல்கின்றன. நாரதருக்கு கொடுத்த சாபம். இந்த கோவிலுக்கு மற்றொரு வரலாறும் சொல்லப்படுகிறது. தனது அழகால் கர்வம் கொண்ட பகீரதன் தேவ முனியான நாரதரை அவமதித்துள்ளான். இதனால் கோபமடைந்த நாரதர் தோல் நோயால் பாதிக்கப்பட பகீரதனுக்கு சாபம் அளித்தார். பதறிப்போன பகீரதன் நாரதரின் மன்னிப்பு கேட்டு சாபம் தீர வழி கேட்டான். பகீரதனை மன்னித்த நாரதர் 108 சிவலிங்கங்களை 108 இடங்களில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் விமோசனம் கிடைக்கும் என்றார். அதன்படி 107 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்தான் பகீரதன். 108வது லிங்கத்தை எங்கு பிரதிஷ்டை செய்யலாம் என இடம் தேடிய போது சிவபெருமானே கனவில் வந்து புரசை வனத்தில் 108வது லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய வழிகாட்டியதாகவும் அதனை ஏற்று பகீரதன் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு சாபம் நீங்கப் பெற்ற ஆலயமே ஸ்ரீ கங்காதீஸ்வரர் ஆலயம் என சொல்லப்படுகிறது.
இந்த கோயிலின் தலைவர்களால் என்னென்னா, அயோத்தி மன்னன் பகீரத சக்கரவர்த்தி வந்து அவருக்கு பித்ருசாபம் வந்ததுனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவரோட சபையில் வந்து அவர் நாட்டியத்து மேலேயும் இசை மேலேயும் ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால, நாரதர் வந்ததை கவனிக்காமல் இருந்ததுனால, அவமதித்ததுனால என்னாச்சுன்னா, அவர் வந்து கோபம் அடைந்து சாபம் கொடுத்தாரு. என்னதுன்னா, இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வம்சவிருத்தியே இருக்காது அப்படின்னு இது கொடுத்தாரு. அதனால் வந்து என்னாச்சுன்னா, அவர் சாப விமோசம் என்னன்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார்னா, 1008 சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது 1008வது சிவலிங்கம் தான் இந்த கோயில் கங்காதீஸ்வரர். ஸோ கங்காதீஸ்வரர் எப்படின்னு பேர் வந்ததுன்னா, அவர் வந்து 1007 லிங்கம் பிரதிஷ்டை பண்ணிட்டார். 1008வது லிங்கம் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரே குழப்பமாக இருந்தது, எங்கே பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னு. அப்புறம் அவர் கனவுல அசரீரி மூலியமாக சுவாமி அருள் புரிஞ்சு, இது மாதிரி புரசேவனம் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சுவாமி சொன்னார். உடனே வந்து அவர் தேடி அலைஞ்சு இங்கே புரசேவனை பார்த்த உடனே இங்கே சுவாமி இருந்தே பிரதிஷ்டை பண்ணார். இங்கே வந்து கங்கையை வச்சு அபிஷேகம் பண்ணதுனால கங்காதரேஸ்வரர்னு பேர். இங்கே தல பெருமை. பகீரதன் வேண்டிக் கொண்டதால் இக்கோவில் தீர்த்தத்தில் கங்காதேவி நிரந்தரமாக வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால் இந்த தலம் காசிக்கு இணையானதாக போற்றப்படும் புண்ணிய தலமாக உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவில் 2ஆம் குலோத்துங்க சோழனால் புனரமைத்து திருப்பணிகள் செய்யப்பட்டதாக தல வரலாறு சொல்கிறது. இக்கோவிலில் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய விருட்சங்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கோவில் அமைப்பு. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தை கொண்ட இக்கோவிலின் மூலவர் கங்காதீஸ்வரர் லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். இக்கோவிலில் சத்யநாராயண பெருமாள், பிரம்மா, பாணலிங்கம், சோமாஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி, வைத்தீஸ்வரர், குருந்த மல்லீஸ்வரர், காசி விஸ்வநாதர், துர்க்கை, மகா கணபதி, ஷண்முகர், சூரியன், சந்திரன், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், கணபதி, சண்டிகேஸ்வரர், நவக்கிரகங்கள், நால்வர், நாகராஜர், பகீரதன், சேக்கிழார், பைரவர் ஆகிய தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளது. 63 நாயன்மார்களின் வெண்கலச் சிலைகள் அமையப்பெற்ற தனி சன்னதியும் உள்ளது. திருவிழாக்கள். மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை போன்ற விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது.
உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். கங்கை நீரை சிரசில் தரித்த புனிதரை, கங்காதீஸ்வரரை வணங்கி அருள் பெற்று இன்புற்று வாழ்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு கங்காதீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.